Welcome back after a short break in red carpet. நம்ம ரெட் கார்பெட்ல அடுத்ததா உங்களுக்காக ஒரு டபுள் தமாக்கா காத்துட்டு இருக்கு அப்படின்னு தாங்க சொன்னோம். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன்ல 2 ஈவென்ட்ஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது என்னன்னா சகுந்தலாவின் காதலன் அப்படிங்கிற படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல வேலையில்லா விவசாயி படத்தோட பூஜையும் நடத்தியிருந்தாங்க. ஸோ இந்த 2 படத்தையும் டைரக்ட் பண்ணி அண்ட் ஹீரோவா நடிச்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா PV பிரசாந்த். அண்ட் இந்த 2 படங்களுக்கும் இசையமைச்சிருக்காரு டேனியல். ஸோ இந்த 2 படங்களோட ஃபங்க்ஷன்ஸ் இப்போ நம்மளோட ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். நான் மரகநாணி திரைப்படத்தோட இயக்குனர் ARK சரவணன் பேசுகிறேன். இன்றைக்கி சகுந்தலாவின் காதலன் அப்படிங்கிற படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கேன். இந்த படத்தோட டைரக்டர் வந்து காதலில் விழுந்தேன் அப்படிங்கிற மெகா ஹிட் கொடுத்தவர். அதுலேயே ஆல்ரெடி ஒரு பாட்டு வந்து மிகப்பெரிய ஹிட்டு. அந்த மாதிரி இதுலேயும் பாடல்கள் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். இப்போ விஷால் சாரோட கம்பெனி தான் மியூசிக் லான்ச் பண்ணுறாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். அதுபோக அவரோட இயக்கத்திலேயே அடுத்த படத்துக்கான பூஜையும் இங்கே நடத்துகிறாங்க. அதுவும் சிறப்பாக வரும்னு நினைக்கிறேன். പടക്കുழுവിനർക്കും അവർ ഇയക്കുനർക്കും என்னுடைய வாழ்த்துக்கள். നന്ദി. ഹായ്, ഞാൻ വിസ്മയ. ഞാനിപ്പോൾ പ്രശംസ ഡയറക്ടർ ചെയ്തിരിക്കുന്നത് വേലയിലെ விவசாயி நான் நடிச்சிருக்கேன் ஹீரோயினா. ஸோ இந்த மாதிரி ஒரு பிக் ப்ராஜெக்டில் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு அண்ட் ஐ எம் வெரி லக்கி. இவ்வளோ பெரிய அரங்கில் பிரம்மாண்டமான ஒரு விழாவில் வி மியூசிக்கோட ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் நினைக்கிறேன். பிரசாத் அவர்களுக்கும் இந்த படக்குழு அனைவருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு நிறுவனத்தோட இன்னொரு நிறுவனம் நாங்கள் இணைந்து செயல்படுறது வந்து உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. வி மியூசிக் தங்கச்சி ஐஸ்வர்யா தொடங்கின ஒரு கம்பெனி. First of all, I would like to wish PV பிரசாத் ஒரு இயக்குனராக மட்டும் இல்லை, ஒரு மியூசிக் டைரக்டராக கூட ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகமாக இருக்கார். இந்த ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ லான்ச் வந்து உண்மையிலே இட் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் அஃபேர். ஏன்னா சில பேர் வந்து அவங்க நடிக்க போகிற படத்தில் வந்து என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குன்றது ஆடியோ ரிலீஸ் மூலிமா தான் தெரிவிப்பாங்க. ஸோ அந்த வகையில் டீசர் வந்து எஸ் பிரசாத் யூஆர் பேங் ஆன் டார்கெட். ஸோ கண்டிப்பாக வந்து ரிலீஸுக்கு முன்னாடி இருக்கிற க்யூரியாசிட்டிக்கு எல்லா அம்சங்களும் இருக்குது இந்த திரைப்படத்தில். சகுந்தலாவின் காதலன் ஆனதுனால தான் வேலையில்லாத விவசாயி ஆகிட்டாரா என்னன்னு தெரியல. வேலையில்லா விவசாயியோட பட துவக்க விழா வேறு இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஐ அப்ரிஷியேட் இஸ் கட்ஸ். ஒரு போராளியா கண்டிப்பாக ஐ கேன் சி இஸ் அவர் மேக்கப் தெரியுதோ இல்லையோ இந்த காட்சிகளில் அவரோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் மட்டும் ஒவ்வொரு ஷார்ட்லேயும் தெரியுது. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு. நான் ப்ரூவ் பண்ணுவேன், நான் ப்ரூவ் பண்ண முடியும், என்கிட்ட திறமை இருக்குது அப்படின்ட்டு சொல்லி வர கதாநாயகர்களுக்கு தான் அதிகமான வெற்றி கிடைச்சிருக்கு. அந்த வகையில் கண்டிப்பாக இந்த கதாநாயகனுக்கும் ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த படம் டெஃபினட்டாக வெற்றி அடையணும். வெற்றி அடைஞ்சால் தான் நீங்கள் மேற்கொண்டு படங்கள் எடுப்பீங்க. அண்ட் we are always there to support you. God bless you all. Thank you. பிரசாத் வந்து ஒரு இயக்குனராக ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்காரு. காதலில் விழுந்தேன்ற ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் கொடுத்துருக்காரு. உங்களில் பலருக்கு தெரியாத ஒரு விஷயம், எல்லாரும் புகழ்ந்து பேசினாங்க, அடரா நாக்கமுக்க. அந்த பாட்டினுடைய கம்போசரே அவர் தான், அந்த டியூனை உருவாக்கினவரே அவர் தான். இது பல பேருக்கு தெரியாது. அது வந்து செல்வமணி சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் பாப்புலர், தெலுங்கில் பாப்புலர், இந்தியாவில் பாப்புலர் தாண்டி 2011 வேர்ல்டு கப் கிரிக்கெட்டில் ஓப்பனிங் லான்ச்சிங்கில் பங்களாதேஷில் அந்த லான்ச்சிங் நடந்தது. அதில் அந்த பாட்டு போட்டு எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ பெருமையாக இருந்தது. ஒரு தமிழ் பாடலுக்கு எனக்கு நினைவு தெரிஞ்சு உலக அளவில் மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைச்ச பாடல் அதுதான். அந்த பாடலை உருவாக்கியவர் அவர் தான். நிச்சயமாக அந்த படத்தினுடைய மியூசிக் டெஃபினட்டாக ஹிட் ஆகும், எனக்கு டவுட்டே இல்லை. ஒரு மியூசிக் டைரக்டராக பிரசாத் வெற்றி பெற்றுவார், டைரக்டராக ஜெயிச்சிட்டாரு.
அவர் இந்த படத்தில் கதாநாயகனா தன்னை ப்ரூவ் பண்ணணும். நிச்சயமாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாருன்னு நம்புகிறேன். இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி அடையணும் என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து அவர் எடுக்கிற வேலையில்லாத விவசாயம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமையணும். வாழ்த்துக்கள். வேலையில்லா விவசாயி அப்படிங்கிறது ஒரு வருத்தமான விஷயம். வேலை இருக்கிற விவசாயி அந்த கதையை நீங்க வைங்க. இந்த உலகம் ஃபுல்லா பட்டத்தை பிஇ படிச்சவங்க, எம்பிபிஎஸ் படிச்சவங்க எல்லாருமே விவசாயத்துக்கு வந்துட்டாங்க. எவ்வளவு பொன் பொருள் இருந்தாலும் அந்த சாப்பிட முடியாது, ஒருபடி சாப்பாடை மட்டும் தான் சாப்பிட முடியுங்கிற கருத்தை அந்த கதையில வைங்க. அந்த சாப்பாடுக்கு நிகரா 1 கோடி பத்தாது, 2 கோடி பத்தாது, ஒருபடி சோறு போகுது உண்மை இந்த உலகம் என்னைக்கு உணர போதோ அன்னைக்குதான் விவசாயிக்கு மரியாதை வருங்கிற கருத்தை நீங்க வைங்க. அப்படிப்பட்ட விவசாய படத்தை நீங்க எடுப்பீங்க நான் நம்புறேன். உங்களுடைய எல்லா முயற்சிக்கும் என்னுடைய மனம் திறந்த நல்வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.